ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ட்வின்ஸில் நெல்லிக்காவை யூஸ் பண்ணி டேஸ்டியான 2 ரெசிபிஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சாதம். இந்த நெல்லிக்காய் சாதத்தை ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்து துவர்ப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஈஸியான, டேஸ்டான, அதே டைமில் டிஃப்ரெண்ட்டான நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரைஸ்க்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த டேஸ்ட்டான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை வெஜிடபிள் ஸ்லைசரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால உணவில் நம்ம இதை சேர்த்துக்கிறது நல்லது. இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 நெல்லிக்காயையும் துருவி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த சாதத்தில் காரத்துக்காக சேர்க்கறதுக்காக 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் தித்திப்பாக இருக்குன்றதுனால இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு துருவி வச்சுருந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காயோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காவை இது மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் துவர்ப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வைக்கலாம். இது மாதிரி தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நெல்லிக்காய் ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் சாதம் துவர்ப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் தான் இந்த தேங்காய் துருவல். தேங்காவை துருவிட்டு மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தை வடிக்கும் போது இது மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம 5 நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாதம் செய்யலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சாதம் நிறைய பேருக்கு துவர்க்குன்னு சொல்லிட்டு பிடிக்காது. ஆனால் இது மாதிரி நிறைய வெங்காயம் அப்புறம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் சூப்பராக நல்லாவே இருக்கும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் சாதத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முந்திரி பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ட்வின்ஸில் முதல் ரெசிபி நெல்லிக்காய் சாதம் துவர்ப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டியூஸ்டே ட்வின்ஸோட செகண்ட் ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக அதே டைமில் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் போடுறதுக்காக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண வெறும் மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயோட ஸ்பெஷலே இந்த வெல்லம் தான். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 5 நெல்லிக்காயும் வாணலில் சேர்த்து இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த நெல்லிக்காவை நம்ம வேக வச்சு ஊறுகாய் செய்கிறதுனால இது ஒரு 10 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ இதுலேருந்து நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நெல்லிக்காய் நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன டிஷ்லாம் செய்வீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த நெல்லிக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது இது தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். வாணலில்
4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெறும் மிளகாய்த்தூளை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு பொறுமையாக அது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஊறுகாயில் ஏறுறதுக்காக இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஊறுகாய்க்கு ரொம்பவே முக்கியமான இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை சேர்த்த உடனேவே ஊறுகாவை இறக்கிடக்கூடாது. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கறது இந்த வெல்லம் தான். ஸோ சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெல்லம் சூடாக கரைஞ்சி நல்லா கெட்டியாகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாயை வானல்லையே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி டியூஸ்டே ட்வின்ஸில் நம்ம பார்த்த நெல்லிக்காய் ஊறுகாயும் சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியே நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவும் நல்ல 2 ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.